வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பியில் வந்து ஒரு லுக்கான மாடல் நியோதிவா BLS 7 kg 1000 RPM மாடல். இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட கலர் தான். கலர் வந்து எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். பிளாக் கலரில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லக்கூடியது ஏஐ டெக்னாலஜி. ஏஐ டெக்னாலஜிங்கிறது என்னென்னா, இப்போ ட்ரெஸ்ஸோட டைப்பையும் ட்ரெஸ்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி துல்லியமாக கணக்கிட்டு ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு வாஷிங் சூப்பராக இருக்கும். வாட்டர் கரண்ட்டு சேவிங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏங்கிறது மிக்சடு சாயிலில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து காட்டன் நார்மலில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து சிந்தட்டிக்கில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா காட்டன் எக்கோ ப்ளஸில் ஏஐ வேலை செய்யுது. அதுக்கடுத்து இதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணியே நுழையாத இடத்துல நீராவி நுழையிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் வேலை செய்யும். அப்படிங்கிறப்ப ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிக்சடு சாயிலில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து காட்டன் நார்மலில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கில் வேலை செய்யுது, அதுக்கடுத்து பேபி வியரில் வேலை செய்யுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4 ப்ரோக்ராம்லேயும் ஸ்டீம் வேலை செய்யும். இப்போ மற்ற ப்ரோக்ராமில் வேலை செய்யாது. அப்படிங்கிறப்ப அதோட சிம்பிள்ஸே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்படிங்கிறப்ப ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 10 ப்ரோக்ராம்ங்கிறப்ப ட்ரெஸ்ஸோட சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெட்டீரியல் போட்டிருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மிக்சடு சாயில்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸில் அழுக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி கேஜும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம டெய்லி போடுற பேண்ட்டு ஷர்ட்டு சாரீஸ் சுடிதார்ஸை நீங்கள் மிக்சட் சாயிலில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து காட்டன் நார்மலை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம். 4 பேரோட ரெகுலர் மெட்டீரியல் பேண்ட்டு ஷர்ட்டு சாரீஸ் சுடிதார்ஸ் பனியன் லுங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சிந்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து கேர்ள்ஸு லேடிஸ் இருப்பாங்க, அவங்களோட ரெகுலர் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெலிகேட் மெட்டீரியல்ஸாக இருக்கும், ஒர்க்குடு மெட்டீரியல்ஸாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அது சிந்தட்டிக்கில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பேபி வியருங்கிறப்ப வீட்டில் ரொம்ப கை குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப பேபி வியரில் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரெடல் வாஷுங்கிறப்ப காஸ்ட்லியான சில்க் மெட்டீரியல், சிஃபான் மெட்டீரியல், சீக்வன்ஸ் மெட்டீரியலுக்காக டிசைன் பண்ணது. இது முழுக்க வாட்டர்லேயே வாஷ் பண்ணும். மைல்டான வாஷிங் ஆர்பிஎம், மைல்டான ஸ்பின் ஆர்பிஎத்தில் இதை ரன் பண்ணுறதுனால இந்த தண்ணியிலேயே இது ப்ராசஸ் நடக்கிறதுனால வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் வாஷுங்கிறப்ப இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து வெளியில் போகிறேன், மழையில் நனைஞ்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கில் எனக்கு குயிக்காக துவைக்கணும் அப்படின்னா 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். உள்ளன்ஸுங்கிறப்ப பனிக்காலத்தில் யூஸ் பண்ணுற கம்பளி, சால்வை, சொட்ரு, மப்ளர் எல்லாமே நீங்கள் உள்ளன்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காட்டன் எக்கோ ப்ளஸ்ஸுங்கிறது என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ரெகுலர் ட்ரெஸ்ஸிலே சாயிலேஜ் லெவல் அதிகமாக இருக்குது, பிராண்டட் மெட்டீரியல்ஸு. அப்படிங்கிறப்ப இந்த காட்டன் எக்கோ ப்ளஸில் செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிதானமாக வாஷ் பண்ணி கொடுக்குறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். இதில் டைமிங் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பவர் கன்சப்ஷன் லெஸ் ஆகியும் வாஷிங் சூப்பராக இருக்கிறதுக்கும் காட்டன் எக்கோ ப்ளஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்பின் அண்ட் ட்ரை. ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியில் துவைச்சி அலசிட்டு ஸ்பின் அண்ட் ட்ரை பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னு. ஏதோ ஒரு காரணத்தில் வெளியில் துவைச்சிட்டேன், எனக்கு வாஷிங் மிஷினை அலசி மட்டும் காய வைக்கணும் அப்படின்னா ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இதில் கொடுத்துருப்போம். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறப்ப 1000 RPM இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்பின் ஸ்பீடை வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்னோடய இதுக்கு வந்து ஃபிக்ஸடாக 1000 இருக்குது. ஆனால் என் விருப்பப்படி நான் செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஆர்பிஎத்தை நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு 40 டிகிரி டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டிக்ரீஸ் பண்ணவோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து ஸ்டீம்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ப்ரோக்ராமில் ஸ்டீம் வேலை செய்யும். அப்படிங்கிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ்க்கு இந்த ஸ்டீம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் அட்ராக்ஷனாக கொடுத்துருக்கோம். இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் லெஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வாரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100% 4 இயர்ஸ் வாரண்டி, மோட்டாருக்கு 10 இயர் வாரண்டி, குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் சப்போர்ட் கிடைக்கும்னு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப ஒரு 7 kgயில் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராமை, அது இன்றைக்கி கஸ்டமர் விரும்பக்கூடிய ஏஐ,
அண்டு ஸ்டீமோட இருக்கிற மாடலை உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.